ஆனால் கேளும் கேளும் மன்னவா மன்னவா சுவாமி பிராணவதிகளா அதாவது மச்சாண்டார் பார்த்தா உனக்கு கேன குதியாட்டங்கப்பா சுவாமி ஏன் போவாங்கன்னா அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. 1000 நந்த கோணார்களை அடித்திருக்கிறான் ஒருவன். எத்தனாயிரம் காவலாளிகளை அடித்தவன். நீங்க ஒருவர் போனா உன்னை சும்மா விடுவானா? எவ்வளவு பெரிய பலசாலியா இருப்பா. இத்தனை பேத்த அடிச்சவன். நீங்க ஒருத்தர் போனா நீங்க எம்மாத்திரம் அவனிடத்துல சண்டை செஞ்சு வெல்லவா முடியுமா? அவனை கொல்லதான் முடியுமா? சாமி நீங்க போறீங்கன்னு சொல்லல எனக்கு கவலை இல்ல. போய் அங்க போய் வராத விஷயம் அவன கையில நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நான் நல்ல நல்ல புடவை கட்ட முடியாது, பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது, 4 பொம்பளைங்களோட சேர்ந்துட்டு நாயம் பேசிட்டு குசலம் பேசிட்டு திரிய முடியாது. இவளுக்கு கவலை இல்ல. அதனால பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது. இப்ப முடிவான சொல்றேன். அவன் பலசாலியா இருப்பான். நீங்க ஒருவர் போனா கோழி குஞ்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போகக்கூடாது. வேண்டாம் போகக்கூடாது. ஐயோ எதிர்ப்பு அடிச்சுட்டாங்களா? ஐயா ஐயோ சாமி அந்த ஆளு பொண்டாட்டி அடிச்சா கூட பரவாயில்ல, தம்பி பொண்டாட்டி புடிச்சிட்டு அடிக்கிறாங்க. அதுக்கான போத கேள விழுந்து சட்டி தலை பண்றாங்க. மாமா 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 பினிஷ் 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 என்ன போட முடியும்? இந்த முந்தாடிய பூசுற தவிர வேற யாருக்குமே விரிச்சு போட்டுக்க மாட்டேன். உங்களுக்கு மட்டும்தான் கேள, மற்றவர்களுக்கெல்லாம் சாக்கு போய்யா. அது போயா பண்ற வேலை சாமி. ஆமா ஆமா வேண்டாங்க. அப்பேற்பட்ட பலசாலி இடத்துல நீங்க போய் ஏதாவது ஒரு விதிவசத்தால மாண்டுட்டு என்னங்க செய்வது? அவன் ஒரு சிறிய பொடி பையன் நந்தவனத்தை எல்லாம் அழித்து அங்க உள்ள செடிகளை எல்லாம் பிடுங்கி தலை கீழையும் வேறு வேலையை வைத்து நந்தவனத்தை எல்லாம் அழித்து நெட்டுக்கிறான். அவன என்ன உயிரோட உடை சொல்றியா? என்னுடைய புஜபல பராக்கிரத்தை பத்தி உனக்கு தெரியாதா? என்ன உன்னுடைய பலமெல்லாம் சுத்தப்படாது. 35 விஜய் கூட விற்காது. மாமா மாமா அண்ணன்லாம் தம்பி இல்ல, தம்பி இல்ல அண்ணன் இல்ல. ஒருவேளை உனக்கு ஏதாவதுன்னா நாங்கெல்லாம் பொம்பளைங்க சோத்துக்கு என்ன பண்றது? ஆமா ஆமா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அத கேளுங்க. நல்ல வார்த்தையா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க போறோம் நீங்க போய் சாவரத்தை விட பேசுங்க பேசுங்க. நீ சொன்னதாக கரெக்டா இருக்கும். ஏங்க சாட்டை கொண்டாங்க இப்படி பொழுதுக்கும் குதிரை வண்டிக்காரனாட்டா அடிச்சுட்டு நீங்க பேசுறீங்க, என்ன அடிக்க வைக்கிறீங்க. ஆமாங்க. ஏங்க நீங்க அவனிடத்துல சண்டைக்கு போகணும், அவனை போய் மடிக்கணும்னு சொல்றீங்க. ஏன்னா அவனும் ஒரு பலசாலியா இருப்பான், சின்னஞ்சிறியவனா இருந்தாலும். அதனால ஏதோ ஒரு விபரீதம் வந்து விடும். அதனால
அந்த வருமா உங்களுக்கு எப்பொழுதும் பக்கத்துணையா இருப்பாரு சரி உங்க அண்ணன் அங்கு தேசாதிபதி கந்த மகாராஜன் அவரையும் அழைத்து வாங்க. சரி எல்லாரும் நம்ம சேர்ந்து முடியெடுக்கலாம். கோயிலுக்கு இல்லங்க முடியெடுக்கலாங்க. அக்கா உனக்கும் இருக்குதுக்கா. ஆமா ஆமா நாமெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு போய் முடி எடுக்கலாம். என்ன முடியெடுக்குது? அதனால அவரையும் அழைத்து வாங்க மந்திரி இடத்துல சொல்லி. ஏங்க சுவாமி எங்க மச்சாண்டாரு இங்க கொஞ்சம் பாருங்க. ஏன் தெரியுமா அக்கா வேண்டாங்கற? சரி நீங்க டெல்லி அஸ்தினாபுரத்திற்கு அரசர், இப்பேற்பட்ட அரசர் ஒரு சின்னஞ்சிறிய பொடியங்கிட்ட போய் சண்டைக்கு போறதா? பாக்குற ராஜர்கள் உங்களை போல சரியான ராஜர்கள் எல்லாம் உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? நீங்க போவாதீங்க, நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். எனக்கு இப்பதான் வந்துக்குது. நம்ம அரண்மனையில கட்டி கட்டியா தயிர் மோரு வெண்ணன்னு சொல்லி பார்க்காம ஊட்டி ஊட்டி வளர்த்தவன் யாரு? அங்க சின்ன ஜனக்கிறான் நம்ம அனாதை பையன். என்னுடைய எதிரியுடைய பேரப்புள்ள. எதிரியுடைய பேரப்புள்ள. ஏக்கா வெண்ணெய் வலிச்சு சட்டியில கிடந்த அவன் கொஞ்சம் திருத்தமா பேச மாட்டான். அது வெண்ணெய்னு சொல்றதுதான் பொதுவா சொல்லிவிட்டாங்க. ஆமாங்க. அவளுக்கு வாயை வேற மேலும் ஒரு மாலை வேற போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல சொல்றேன் ஏங்க. அதனால சரி அந்த வருமா இருக்கிறான். சரி ஏங்க சும்மா வீட்டுல இருக்கிற தயிர் மோரு வெண்ணத்தான் மூயுதே தவிர நல்லா பண்ணி குட்டியாட்டம் இந்த வருஷத்துல மட்டும் ஊறி போயிட்டாங்க. ஆமாங்க சாபம்ல ஏவம்ல எந்த நேரத்துலயும் ஃபுல்லா சாப்பிடுறாங்க. வெறும் வெண்ணெய் கட்டி கட்டி கொஞ்சம் தண்ணி இடம்தாலும் வேண்டாங்கிறான். என்ன கேக்குறான்னு கேளு. மாட்டு தயிர் எறும்பு தயிர்லாம் வேண்டாங்கிறான். பன்னி பால் தயிர் தான் கேக்குறான். அது மட்டும் இல்ல சாமி, மாதுளம்பழம் 1 கிலோ வாங்கினா இவ்வளவு உரிச்சு போட்டு கொண்டு வராங்க கப்புல. பாலையே குடிச்சுட்டாங்க. அதனால சும்மா தெண்ட சோறு தின்னுட்டு நம்ம வீட்டுல இருக்கிறாள் சின்ன அர்ஜுனே, அவனை அனுப்பி வைங்க. சிறியனுக்கு சிறியவன் போய் சண்டை செய்யட்டும். போய் சண்டை செஞ்சு வெற்றியோட அவனை மடிச்சிட்டு வந்தா வரட்டும். இல்லன்னா அவங்க கையிலேயே சாவிட்டும் போனா போட்டு நம்ம ஒரு எதிரி எதிரி இவனுடைய எதிரி நம்மளுக்கு லாபம் தான். அதனால அந்த பரமா சின்ன அர்ஜுன் இருக்கிறான், அவனையும் அழைத்து வருகிறேன். அவங்ககிட்ட சொல்லி அனுப்பி வைங்க. அவங்க போகட்டும். அவன் போய் செத்தா நீங்க செத்து போயிட்டா நாங்க குடிச்சிருக்கா ஊர் மேலேயே போறது. அவசர புத்தின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்கணும். அதனால ஒரு ஸ்ரீமடத்துல நான் போய் யுத்தம் செய்தா என்ன போல அரசர்கள் என்ன இழிவா பேசுவாங்க. அதனால நந்தவனத்தை அழைத்து விட எனக்கு எதிரி. நம்ம வீட்டுல வளர்றவனு எதிரினுடைய பேர புள்ள. இவன் செத்தாலும் நம்மளுக்கு லாபம் தான், அவன் செத்தாலும் லாபம் தான். அதனால உன்னுடைய வார்த்தைய நான் கேட்கிறேன் மேல். அதனால இருந்தாலும் நீங்க போயிட்டு வாங்க. நான் எதுக்கும் எங்க அண்ணன் இருக்கிறார். யாரு? அங்கு தேசத்துக்கு மன்னன். அவரை வரவழைத்து அவர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டுட்டு முதல்ல அனுப்பி வைக்க. போகட்டும். ஆகட்டும் போகட்டும். அப்படியே போகட்டும். காலத்தை சாப்பிட்டுட்டே தான் யாருக்கு கொஞ்சம் கூட மதிப்பு நீங்க அப்படி நினைச்சுட்டா கிடைக்கிறீங்க. எங்களுக்கு 100 பேத்துக்கு மூற்றோர் இருக்கிறார். அது யாரு? அங்கு தேசத்துக்கு மன்னன், எங்களுக்கெல்லாம் அண்ணன். ஆமா கர்ண மகாராஜனை உன் தந்தை துரியோதன மாமன்னர் அழைத்தார் என்று அதை சீக்கிரம் அழைத்துவா. ஆமா அதனால அண்ணனை சந்தித்து அவரிடத்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த சின்னர்ஜனனை அந்த பொடியில் அழிப்பதற்கு அனுப்பிச்சு வைக்க வேண்டும். அது சீக்கிரம் கூட்டிட்டு வா. கேளும் சமயர்களே, துரியோதன மன்னனாகப்பட்டவர் அந்த அண்ணன் கண்ணனை அழைக்க இதே நேரத்தில் அதிபலம் படித்த கனமகாராஜன் சபதம்